அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எப்படியாச்சும் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அப்படின்றது கட்டாயம் இருக்கும். பட் உங்களுக்கு எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, எதை வச்சு படிக்கிறது, யார் சொல்கிறத கேட்குறது, சொல்லி கொடுக்குறதுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக, உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கான முழுக்க ஒரு வழிகாட்டுதல், அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எதை வச்சு படிக்கணும், என்னென்ன படிக்கணும், எப்படி நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழுக்க உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றது தான் நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்முடைய வீடியோவை புதுசாக வந்து பார்க்குறவங்களா இருந்தால் சரி, இல்லை நம்முடைய பழைய மாணவர்கள், நம்முடைய வீடியோஸ், நம்முடைய கிளாஸஸ்லாம் பார்த்த மாணவர்களுக்கு தெரியும் நம்முடைய விஷயம், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியும், தெளிவாக பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுவோம், இல்லைனா என்ன பண்ண மாட்டோம், அதை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். பண்ணோன்னா அதை தெளிவாக பண்ணுவோம். ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுவோம், அதை தெளிவாக உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி முடிச்சு கொடுக்குறது தான் இது. நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், நம்முடைய நோட்ஸ்லாம் வச்சு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதன்படி நம்ம இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம், அது கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் எப்படி ஒரு விஷயம், ஒரு கிளாஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு நோட்ஸ் கொடுத்தாலும் சரி, அதை கிளியர் கட்டாக எப்படி உங்களுக்கு பண்ணமோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமும் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட நாங்களும் தொடங்குகிறோம், நீங்களும் தொடங்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. அப்போ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2026 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆஃபில் எந்த எக்ஸாமே இல்லை. நமக்கான எக்ஸாம் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, குரூப் 1 அப்படின்றத விட்டுருவோம். நமக்கு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜூன் மாதம் குரூப் 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குரூப் 2 உடைய ப்ரிலிம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எப்போ சொல்லியிருக்காங்க, அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது எப்போ சொல்லியிருக்காங்க, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம் அக்டோபர், இன்னொரு எக்ஸாம் டிசம்பர். இந்த 2 எக்ஸாமையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கான இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது இருக்க போகுது, இந்த பேட்ச் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. அப்போ இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த டவுட்டு கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் சரி, நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்டவங்களாக இருந்தாலும் சரி, மெசேஜ் பண்ணி கேட்டவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம், உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு முழுக்க ஒரு வழிகாட்டுதல், ஒரு பிளான் போட்டு உங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? ஸோ முழுக்க உங்களை பிளான் போட்டு ஒரு 5 மாத காலம் இந்த எக்ஸாம் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் வரைக்கும், எக்ஸாம் எப்போ உங்களுக்கு அக்டோபர். ஸோ ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 5 மந்த்ஸ் முழுக்க உங்களுடைய சிலபஸ் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக இந்த 22 வாரங்களும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம் இருக்கு இல்லையா? ஸோ ஆகஸ்ட்டில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு போயிட முடியுமா? முடியாது. ஸோ ஆகஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர் 2 மாதத்தில் இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கான ரிவிஷன் பிளான். ஸோ அந்த ரிவிஷன் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய உங்களுக்கு ஃபுல் மார்க் அதுவுமே வரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவீங்க, குரூப் 2A ப்ரிலிம்ஸ் முடிச்சிருவீங்க. குரூப் 2A ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து குரூப் 4 பார்க்கல, நான் குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறேன், 2 மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்றவங்க தனி ஒரு ட்ராக்கில் போகலாம். இல்லை நான் குரூப் 4 கண்டினியூ படிக்கிறேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஏற்கனவே என்ன படித்தோமோ அதே தான் இங்கே படிக்க போகிறோம் இல்லையா? ஸோ குரூப் 4க்கு கண்டினியூ பண்ணி படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக என்ன ஆகும், டிசம்பர் மாதம் இந்த 20ஆம் தேதி உங்களுடைய குரூப் 4 முடிகிற வரைக்கும். அப்போ இந்த பேட்ச் அப்படின்றது எப்போலேருந்து நம்ம ஏப்ரலில் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து உங்களுடைய குரூப் 4 எக்ஸாம் என்னைக்கு முடியுதோ, இந்த 2026க்கான குரூப் 4 எக்ஸாம் என்னைக்கு முடியுதோ அது வரைக்கும் கண்டிப்பாக போகும். அந்த எக்ஸாம் முடிஞ்சும் உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்த வருடத்திற்கான முழு வருடம் சொல்லோட இந்த குரூப் 4 எக்ஸாம் எப்போ நடக்குதோ அது வரைக்குமான ஃபோக்கஸ் அப்படின்றது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் 2026 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் மற்றும் குரூப் 4 ரெண்டுத்துக்கும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பேட்ச் மாதிரி தான் இது. உங்களுக்கு 24/7 மென்டரிங், உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் எங்கள் கூட ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே இருப்போம். முழுக்க உங்களுக்கு தேவையான அனைத்து கைடன்ஸுமே கொடுப்போம். உங்களை ஒரு பக்காவான பிளான் போட்டு உங்கள் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது. இதில் முழுக்க உங்களுக்கு தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேத்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். டெஸ்ட்டு அதோடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது நாங்கள் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. கிளாஸ் அப்படின்றது ஏன் இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா, கிளாஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஏற்கனவே எந்த டாபிக் எடுத்தாலும் சரி உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது என்ன இருக்குது, ஏற்கனவே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சேனல்ஸே இருக்குது.
இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய டைமில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் போட்டு உங்களுக்கு முடிக்கிறதுமே ஒரு சிரமமான விஷயமா போயிடும். இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம ஃபார்வேர்டாகவே நம்மளை விட தாண்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு முன்னாடி ஒரு வேகமாக ஒரு 10 குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப நம்ம அவங்கள தாண்டி ஓடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் புக்ஸில் கண்டிப்பாக படிங்க, படித்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அதில் எழும்புனாலும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எங்களை கேளுங்க. இல்லை அப்படின்னா எனக்கு இந்த டாப்பிக்கான கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த யூடியூப் சேனலில் அந்த டாபிக் கிளியர் கட்டாக இருக்குமோ அந்த யூடியூப் சேனலில் அந்த கிளாஸுக்கான லிங்க் நம்ம அனுப்பிவிடுவோம். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து பார்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேத்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி டெஸ்ட் அப்படின்றது முழுக்க கவர் பண்ண போகிறோம். இப்போதைக்கு 4 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 22 வீக்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஒரு 35 டெஸ்ட் வரைக்கும். அதாவது இந்த டெஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு 1 வீக் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா 5வது டெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 4 டெஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா 5வது டெஸ்ட்டு அந்த 4 டெஸ்ட்டுக்குமான ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டு கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வெறும் ஆன்சர் வந்து ஏபிசிடி இஎஃப்ஜி ஏபிசிடி அப்படின்னு சொல்லி இப்போ 1வது கொஷனுக்கு ஏ, 2வது கொஷனுக்கு பி அப்படின்னு சொல்லி இல்லாமல் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்படும். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்கலாமா இல்லை எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான கண்டென்ட் கொடுக்கலாமா அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு நம்ம ஸ்கெடியூல் போடும்போது என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஃபைனல் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா நம்ம சொல்லிவிட்டு பண்ணலைன்னா அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அதை சொல்லாமல் பண்ணோன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. பட் சொல்லிவிட்டு பண்ண முடியல அப்படின்னா அது உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் சங்கடம். ஸோ வந்து இது மட்டும் இப்போதைக்கு டெஸ்ட் வித் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் எந்த புக்கில் இருக்குது அப்படின்றதுக்கான கட்டிங் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுக்கறதுக்கான பிளான் அப்படின்றது இருக்குது. இன்னொன்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனுக்கான வீடியோ முழுக்க ஒரு 200 கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த 200 கொஷினுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போகிறதுக்கான ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டு அப்படின்றது தெரில. ஸோ அதை வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்றது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் எந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும், இது எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக இருக்கும், இது வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் நம்ம கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் லைவ் செஷன், இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக வீக்லி ஒன்ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸோ செஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கொண்டு போவோம். ஏன்னா உங்களுக்கு இருக்க டவுட்டை நீங்கள் கேட்குறப்ப அதே டவுட் இன்னொரு 10 பேருக்கும் இருக்கும். ஸோ அதை எல்லாருமே கிளியர் பண்ணிக்கிறதுக்காகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு செஷன் போடும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காகவும் போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிஏவும் ஸ்கீம்ஸ் அப்படின்றது நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்படின்றதுனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஸ்கீம்ஸ்க்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி தனியாக தரக்கூடிய விஷயங்களும் நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் ஸ்கீம்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லேருந்து கொஷின்ஸ் அப்படின்றது நிறையா கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக போடக்கூடிய மற்ற பேட்சஸ்லாம் எப்படி போடுவாங்க அப்படின்னா மொத்தமாக போட்டுட்டு திடீர்னு நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லி கடைசியாக ஒரு 2 டெஸ்ட் வைப்பாங்க. கண்டிப்பாக நம்ம அப்படி வைக்க போகிறதே கிடையாது. உங்களுக்கு நம்ம வைக்க போகிற டெஸ்ட் அப்படின்றதே எல்லா டெஸ்ட்லையுமே உங்களுக்கு தமிழும் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கும், மேத்ஸும் இருக்கும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ் கீழே ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். அது உறுதி அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் படிக்கும்போதே நம்ம அதோட சேர்த்து ஒரு 4-5 கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுப்பீங்க. தனியாக படிக்கிற டைம் அப்படின்றது மிச்சமாகும். முழுக்க டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அப்படி தான் கொண்டு போக போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். இதுக்கான ஸ்கெடியூல் ரெடி பண்ணுறதுக்கான வேலை அப்படின்றது போயிட்டுருக்கு. நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய வீடியோஸோ நம்முடைய மெட்டீரியல்ஸோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம், எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்பி இறங்கி படிங்க. எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அதே மாதிரி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு டெலிகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஒரு மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக டெலிகிராம் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோங்க எல்லாருக்கும். ஸோ ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணணும், இந்த வீடியோ இப்போ போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதே இந்த விஷயத்துக்காக தான். இப்போ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்காக தான் ஒரு பதிவு. புரியுதுங்களா? நம்ம பாட்டுக்கு ஷெட்யூல் போட்டு நம்ம பாட்டுக்கு தாராளமாக ஸ்டார்ட் பண்ணி ஒன்று கொண்டு போக முடியும். பட் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது நம்மளால் முடியும் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லையோ என்ன பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாதிரி என்ன இருக்கும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் எப்படி இருக்குமோ, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்க போது. முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் வச்சு தான் இதை கொண்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இன்னும்
ஃபிக்ஸ் பண்ணல. இது வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்குமே ஃபீஸ் அப்படின்றது வாங்கினது இல்லை, கிளாஸஸ் அப்படின்றது கொண்டு போனதில்லை. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக என்னால் மட்டும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பேரோட சப்போர்ட்ஸும் தேவை. அது எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களாகவும் இருக்கும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சும்மா பண்ணித்தர மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு டிசிஷன் போயிட்டுருக்கு. அது எவ்வளோ டெஸ்ட் பேட்சஸ் வருது அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது இல்லையா? ஸோ அதையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம இது போட்டதுக்கு நீங்கள் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் முழுக்க இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் உண்மையிலே மோட்டிவேஷனாக இந்த மாதிரி நான் கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, என்னால் கிளியர் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டில் தான் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து நீங்கள் பிளான் 1 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், என் கூட ஃபைனல் வரைக்கும் வரணும். அப்படி வருவீங்க அப்படின்ற ஒரு உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா பணத்தை கட்டி உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நம்ம முழுக்க சொல்ல வந்த விஷயம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம அதிகமாக வாங்கக்கூடியவங்களாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் இதுக்கு எவ்வளோ ரீசனபுளாக வைக்க முடியுமோ அதுக்கு ரீசனபுளாக பேசுகிறோம். இப்போ சொன்ன மாதிரி ஏற்கனவே இப்போதைக்கு ஒரு 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கோம். ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில இல்லையா? ஸோ எல்லோரும் சேர்ந்து பண்ணுறப்போ எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம பிரித்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணுறோம். இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். முழுக்க எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு சொல்ல நம்புகிறேன். நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது உறுதி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு படிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எங்களுக்கும் அந்த நம்பிக்கை அப்படின்றது இருக்குது. இந்த டிசம்பர் 20ஆம் தேதி அப்படின்றது நீங்கள் சாயந்தரம் மதியானம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அந்த கீ செக் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் அதில் பாசிட்டிவாக பண்ணிட்டு வரீங்க அப்படின்றத கேட்குறதுக்காக நாங்களும் தயாராக இருக்கோம். கண்டிப்பாக நம்ம கூட ஜாயின் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க அப்படின்றது நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நமக்கு நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் அவசியம் கிடையாது. 10 பேர் ஜாயின் பண்ணாலும் அந்த 10 பேர் நீங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாக இருக்கும். அதுதான் எங்களுடைய விஷயமே. நாங்கள் இதை கொண்டு வரதுக்கான முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா 5 பேர் ஃபாலோ பண்ணாலும் சரி, 10 பேர் ஃபாலோ பண்ணாலும் சரி, மினிமம் ஒரு 10 பேராச்சு, அந்த 10 பேர் ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த 10 பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதை விட்டுட்டு 50 பேர் 100 பேர் 1000 பேர் வந்து அந்த 1000 பேரில் 1000 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு அதில் ஒரு 100 பேர் ஃபாலோ பண்ணி அது உங்களுக்கும் திருப்தி இல்லாமல் நமக்கும் திருப்தி இல்லாமல் போகிறதுக்கு 10 பேர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அந்த 10 பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். யாரும் இப்படி சொல்லுவாங்களாலாம் தெரியாது. அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இது போடாமல் இருந்தீங்க அப்படின்னா நாங்களும் உங்களை கேட்டுகிட்டே தான் இருப்போம். அது இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு போகிறது மார்க்ஸ் எல்லாமே எத்தனை பேர் போட்டிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமான ரேங்க் லிஸ்ட்டும். அப்போ 10 பேர் 20 பேர் டெஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா அந்த 20 பேரில் நம்ம என்னென்ன இருக்கோம் அப்படின்றத ஒன்று சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய மார்க்ஸ் எடுத்து பார்க்குறப்போ உங்களுடைய நீங்கள் டெஸ்ட்டு போட்டு அனுப்பக்கூடிய அந்த OMRs எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கான ஃபீட்பேக் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு அதான் சொல்கிறோம்ல. நீங்கள் இதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே ஒட்டுமொத்த பேக்கேஜாக சேர்ந்தது தான். கிளாஸ் தனி, டெஸ்ட்டு தனி, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் முழுக்க மென்டார் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்து உங்களை படிக்க வச்சு அந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கூட்டிகிட்டு வர்றது தான் எங்களுடைய எய்ம். அதுபடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கோ டெலிகிராம் நம்பருக்கோ என்ன பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரோம். இது கண்டிப்பாக ஒரு வீட்டிலேருந்து படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் டைமாக படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, 2 பேருமே மேனேஜ் பண்ணி போட்டு வர மாதிரி ஒரு ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல், போர்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஒரு மாடரேட்டாக கொண்டு போகக்கூடிய ஒரு பேட்சாக தான் இது இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நம்பிக்கையோடு வந்து படிங்க. இந்த 2026 நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுவது உறுதி. 2026 டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுகிறோம். மார்ச் மாதம் ரிசல்ட் வருது. மே ஜூனில் கவுன்சிலிங் போகிறோம். அடுத்த ஆகஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிடலாம், மேக்ஸிமம் இப்போலாம் அடுத்த ஜூன் ஜூலையில் கூட நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 6 மாதம் கட்டாயம் நல்லா உழைச்சிங்க அப்படின்னா வெற்றி அப்படின்றது நிச்சயம். கண்டிப்பாக நம்பி வாங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களின்படி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கோ டெலிகிராமுக்கோ மெசேஜ் பண்ணுங்கள். வெற்றி அப்படின்றது நிச்சயம். நம்பிக்கையாக படிங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.